நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. அண்மைச் செய்திகளை பார்த்து வருகிறோம். ஐடி ஊழியரை தாக்கிய வழக்கில் நடிகை லட்சுமி மேனன் முன்ஜாமீன் மனு தாக்கல் செய்த சூழலில் அவரை கைது செய்ய செப்டம்பர் 17ஆம் தேதி வரை தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. முழுமையான விவரங்களுக்கு இணைகிறார் எமது செய்தியாளர் மதியழகன். அவரிடம் பேசலாம். வணக்கம் மதியழகன், இந்த உத்தரவு தொடர்பான முழுமையான விவரம். ஐடி ஊழியரை தாக்கியதாக பதிவு செய்யப்பட்ட வழக்கில் முன்ஜாமீன் கோரி நடிகை லட்சுமி மேனன் கேரள உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இது தொடர்பாக லட்சுமி மேனனுடைய நண்பர்கள் 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அவர் மட்டும் தலைவருமாக இருக்கக்கூடிய சூழலில் அவர் முன்ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனு இன்றைய தினம் கேரள உயர்நீதிமன்ற நீதிபதி பெச்சு கொரியன் தாமஸ் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி வரும் 17ஆம் தேதி வரை, அதாவது செப்டம்பர் 17ஆம் தேதி வரை லட்சுமி மேனனை கைது செய்வதற்கு தடை விதித்து உத்தரவிட்டு இருக்கிறார். மேலும் இந்த மனுவானது ஒத்திவைக்கப்படுவதாகவும், அதாவது செப்டம்பர் 17ஆம் தேதிக்கு இந்த மனு மீதான விசாரணை ஒத்திவைக்கப்படுவதாகவும் நீதிபதி குறிப்பிட்டிருக்கிறார். லட்சுமி மேனன் முன்ஜாமீன் மனுவாக தாக்கல் செய்திருந்த நிலையில் முன்ஜாமீன் என்று எந்த உத்தரவும் செய்யாமல் செப்டம்பர் 17ஆம் தேதி வரை லட்சுமி மேனனை கைது செய்வதற்கு தடை மட்டும் விதித்து நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி மதியழகன். நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.